கங்கையிலிருந்து 4 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் புண்ணியதாமா என்ற ஒரு அந்தணர் இருந்தார். அவர் தனது அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு இறைவனது கதைகளை கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை கங்கையில் நீராடுவதற்காக வந்த 2 யாத்ரீகர்கள் புண்ணியதாமா வீட்டில் தங்குவதற்கு இடம் கேட்டு தங்கினர். அவர்களை வரவேற்ற புண்ணியதாமா அவர்களுக்கு அன்னம் ஏற்பாடு செய்தார். அப்போது அவர்கள் கங்கை இங்கிருந்து எவ்வளவு மைல் என்று கேட்டனர். அதற்கு புண்ணியதாமா, இங்கிருந்து 4 மைல் தூரத்தில் உள்ளதாக கேள்விப்பட்டுள்ளேன். நான் இதுவரை சென்றதில்லை என்றார். அதனை கேட்ட இருவரும் அன்னத்தை நிராகரித்து விட்டு எழுந்தனர். அருகிலே இருந்தும் கங்கையில் நீராடாத இவர் மகாபாவி என்று சொல்லி கிளம்பிவிட்டனர். இதனை கேட்டு புண்ணியதமா மிகவும் வேதனை அடைந்தார். இருவரும் கங்கையை அடைந்தனர். ஆனால் அப்போது கங்கை வற்றி காணப்பட்டது. இருவரும் பயந்து தாம் ஏதோ பாவம் இழைத்து விட்டோம் என்று எண்ணி கங்காதேவியை மனம் உருகி வேண்டினர். அவர்கள் முன் தோன்றிய கங்காதேவி, இறைவனின் லீலைகள் கதைகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனைத்து தீர்த்தங்களும் இருக்கின்றன. அவர் கதைகளை கேட்பதன் மூலம் புண்ணியம் சேரும். இறைவனது கதைகளை படிப்பதன் வாயிலாக நமது பாவங்கள் தீரும். அத்தகைய புண்ணியதமாவின் பாதங்கள் இங்கு படாதா என்று நான் காத்திருக்கிறேன் என்றாள் கங்கை தேவி. தன் தவறை உணர்ந்த இருவரும் புண்ணியதமாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டனர். பின்பு அனைவரும் கங்கையில் நீராடி மகிழ்ந்தனர். கங்கையில் நீராட முடியவில்லை என்றாலும் இறைவனின் கதைகளை படிப்பதன் கேட்பதன் மூலம் நமது பாவங்கள் குறையும், புனிதமடையலாம் என்பதையே இக்கதை விளக்குகிறது.